ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம தமிழ் நாவல் வித் யுவதி சேனலில் கடைசி ட்ரெயினோட லாஸ்ட் அத்தியாயம் தான் பார்க்க போகிறோம். இந்த நாவல் இந்த பகுதியோட முடிஞ்சிருது. நிறைய பேர் இந்த நாவலில் நல்லா இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அடுத்து என்ன மாதிரி நாவல் போடணும் சஜஷன் கொடுத்துருக்கீங்க. அந்த நாவல்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எழுதி நம்ம சேனலில் சீக்கிரமாகவே நான் போடுறேன். இந்த நாவல் ரொம்ப விறுவிறுப்பான ஒரு ஹாரர் த்ரில்லர் நாவல். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நிறைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டுக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோடய வியூவர்ஸ் எல்லாமே மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க அந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவலோட கடைசி அத்தியாயத்துக்குள்ளே போகலாம். அந்த 55 வயது மனிதர் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனதும் பயணிகள் எல்லாரும் என்ன வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே தெரிஞ்ச யோசனையெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ கீழே விழுந்து கிடந்த சேது மற்றும் சஞ்சயோட உடல்களை பார்த்தாங்க. இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா, இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. அந்த 55 வயசு மனிதர் அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாண்டட் பேய்களும் அதோட சீட்டில் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தது. இந்த அமைதிக்குள்ளே தான் இப்போ பேச்சு ஆரம்பிச்சிருந்தது. கீர்த்தனா முதல்ல தயக்கத்தோடு சொன்னான், அப்பா, நான் ஒரு விஷயத்த சொல்லணும்ப்பா. சொல்லுமா. தெரியலப்பா, இது ஒருவேளை எனக்கு மட்டும் தெரிஞ்சதா இல்லை நான் தப்பாக சொல்கிறேனான்னு தெரியல. எதாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுமா. அப்பா, அந்த ரிஃப்ளெக்ஷன் ட்ரெயின் அந்த விஷயம். ஆமாம், அந்த ரிஃப்ளெக்ஷன் ட்ரெயினில் தான் நம்மளை மாதிரி உருவங்கள், நம்மளை மாதிரி உடம்புல அந்த பேய் உருவங்கள் இருந்ததே. ஆமாப்பா, ஆனால் அங்கே என்னோடய முகத்தை அப்படின்னு சொன்னவ ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தா. சொல்லு கீர்த்தனா, என்னாச்சு உன்னோட முகம்? இல்லைப்பா, நிறைய தடவை பேய் மாதிரி தான் என்னோடய முகத்தை பார்த்துருக்கேன். ரொம்ப விகாரமாக கொடூரமாக. ஆமாம், அப்படி தானே எல்லாருமே பார்த்தோம், மீரா சொன்னா. இல்லைக்கா, ஆனால் சில சமயம் அது என்ன மாதிரியே இருந்தது, என்னோடய பழைய முகம் மாதிரியே இருந்தது, உமா சொன்னா. என்னம்மா சொல்கிற? ஆமாம்மா, என்னோடய முகம், என்னோடய கண்கள் பேய் மாதிரி சில சமயம் அது மாறவே இல்லை. அந்த நேரத்தில் இப்போ மீதம் இருந்த மணி முன்னாடி மெதுவாக வந்தான். குரலை தாழ்த்தி சொன்னான், ஆமாம், நான் கூட அந்த விஷயத்தை கவனித்தேன். எல்லாரும் இப்போ மணியை பார்த்தாங்க. நானே இதை சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு பயம். பரவாயில்ல, சொல்லு. என்னோடய முகத்தையும் சில சமயம் அங்கே பேய் மாதிரி இல்லாமல் நார்மலாக நான் பார்த்தேன். விக்ரம் இப்போது வந்தான். ஆமாம், இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை. நான் கூட சில சமயம் என்னோடய முகம் போலவே பார்த்துருக்கேன். வேறு யாராவது அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்ல மற்றவர்களோட முகத்தில் அமைதி. இல்லை, நாங்கள் எங்களோட முகங்களை எப்போவுமே பேய் உருவத்தில் தான் பார்த்துருக்கோம். அப்போது உங்கள் 3 பேருக்கு மட்டும் உங்களோட முகங்கள் சில சமயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ உங்கள் 3 பேருக்கு ஏதோ ஒன்று காமனான ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு மீரா சொன்னான். ரகு இப்போ தான் ஆரம்பித்தான். ஆமாம், இந்த ட்ரெயின் எல்லாரையும் ஒரே மாதிரி கையாளலை, சில பேரை வேறு மாதிரி கையாளுது. உமா சொன்னா. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரே அர்த்தம்தான். இவங்க 3 பேருக்கும் இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இவங்க 3 பேரையும் இன்னும் முழுசாக பேய்ங்களால் உடைக்க முடியாமல் இருக்கலாம். அப்படின்னா தப்பிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ராஜேந்திரன் கேட்டார். ஆமாம், ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஹாண்டட் பயணிகள் அந்த சீட்டில் அதே பொசிஷனில் உட்காந்துருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த ஹாண்டடான பேய் பெண்ணு மெதுவாக திரும்பி சிரிச்சா. பரவாயில்லையே, சரியான பாதையில் யோசிக்கிறீங்க. அந்த வார்த்தை ஒரு பாராட்டு போல் இல்லை, அது ஒரு எச்சரிக்கை போல் இருந்தது. கீர்த்தனா இப்போ சொன்னா, அப்போது எங்கள் 3 பேருக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா, இல்லை இது ஒரு ட்ராப்பா? இப்போது அந்த 55 வயது மனிதர் மெதுவாக எழுந்தார், கண்களை திறந்தார். அது சொன்னவர் ஒரு நொடி அமைதியாக இருந்தார். இந்த ட்ரெயின் உங்களுக்கு அதுக்கான விஷயத்தை சொல்லும், உங்களோட மூளை யோசிக்கும். அந்த ட்ரெயின் உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். அதற்கான நேரம் வர்றப்ப உங்களுக்கே தெரியும். சொன்ன அந்த ஆள் மெதுவாக உட்காந்துட்டாரு. பெட்டிக்குள்ளே இப்போ யாருமே பேசலை. அந்த ஹாண்டட் பயணிகள் இப்போ அமைதியாக தான் இருந்தாங்க. அந்த அமைதி தான் இப்போ அதிக பயத்தை கொடுத்தது. அதே நேரத்தில் விக்ரம் சொன்னான், எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த வார்த்தை இப்போ ஒரு கத்தல் மாதிரி வந்து விழுந்தது. என்ன புரிஞ்சுது? மீராவும் ரகுவும் ஒரே நேரத்தில் கேட்டாங்க. என்னப்பா சொல்கிற? ராஜேந்திரன் கேட்டார். அவன் கைகளால் கழுத்தை பிடிச்சான். இது அவன் கழுத்தில் தொங்கிட்டு இருந்த ஒரு சின்ன டாலரை எடுத்து காமிச்சான். இது மாசாணி அம்மன். அவன் குரல் நடுங்கினது. எங்கள் ஊர் குலதெய்வம், கோவிலில் சாமி பாதத்தில் வச்சு வாங்கினது. எப்போவும் நான் இதை கழுத்தில் தான் போட்டிருப்பேன். இது வரைக்கும் நான் எடுத்ததே இல்லை.
இதை கேட்டவுடன் யாருமே எதுவுமே பேசலை. அப்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் ட்ரெயினில் எல்லாரோட முகமும் பேய் மாதிரி மாறினப்போ என்னோட முகம் மட்டும் சில சமயம் என்ன மாதிரியே இருந்தது. அது இப்போதான் புரியுது. ஒருவேளை இந்த டாலராக இருக்குமோ? அது மட்டும்தான் என் கூட எப்போவுமே மாறாமல் இருந்தது. கீர்த்தனாவுக்கு அதே நேரத்தில் அந்த நினைவு வந்தது. அப்போது எனக்கும் அப்படின்னு சொன்னபடியே அவள் கழுத்தை தொட்டா. நானும் அவளோட சிலுவை டாலரை வெளியில் எடுத்தா. வேளாங்கண்ணி கோயிலில் சின்ன வயசுகளை போனப்போ ஒரு ஃபாதர் பிரார்த்தனை பண்ணி எனக்கு போட்டு விட்டது. நான் எப்போவும் இதை கழுத்தில் தான் போட்டிருக்கேன். அதனால தான் இருக்குமோ? அவள் குரல் உடைஞ்சு அழுதா. ஆமாம், என்னோட முகம் கூட சில சமயம் என்ன மாதிரி தான் இருந்திருக்கு. உமா கொஞ்சம் சந்தோஷமாயிட்டா. என் கண்ணு, உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? மீதம் இருந்த மணி இப்போ மெதுவாக முன்னாடி வந்தான். தலையை குனிஞ்சிக்கிட்டான். நான் நல்லவன் இல்லைந்தான், நான் திருடன்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் கழுத்தில் இருந்த ஒரு கருப்பு தாயத்து கட்டின கயிறை காமிச்சான். இது என்னோட முஸ்லீம் நண்பன் அவங்க ஊர் தர்காவில் மந்திரம் சொல்லி கட்டி கொடுத்தது. சும்மா அவனோட நம்பிக்கைக்காக போட்டேன். ஆனால் இப்போது அது இல்லாமல் நான் இங்கே நிற்க முடியாது போல். ராஜேந்திரன் ஆழமாக பார்த்தாரு. அப்படின்னா 3 பேருக்கும் ஒரே விஷயம், நம்பிக்கை. கடவுளோ இல்லை அது பாதுகாப்போ ஏதோ ஒன்று. உமா இப்போ கண்ணீர் வழியே சொன்னான். அதனால தான் என் பொண்ணை காப்பாற்றிருக்கு. அதனால தான் அது முழுசாக அவங்க 3 பேரையும் தொட முடியல. அந்த ஹாண்டட் பயணிகள் மெதுவாக இப்போ சிரிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அவங்களோட பார்வையில் கிண்டல், பரிகாசம், பொறாமை எல்லாமே இருந்தது. அந்த ஹாண்டட் பெண் இப்போ சொன்னா, என்ன சொல்கிறீங்க? நம்பிக்கையா? அதுதானே உங்கள் பலமோ? அதுதானே உங்கள் பலவீனமோ? இப்போது விக்ரம் சொன்னான், அப்படின்னா நம்ம தப்பிக்க ஒரு வாய்ப்பு இருக்குல்ல? கீர்த்தனா சொன்னா, ஆமாம், அந்த வாய்ப்பு. ஆனால் எப்படி? இப்போ அந்த 55 வயசு மனிதர் மெதுவாக கண்ணை திறந்தார். நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்களை காப்பாற்றலாம். அதே நம்பிக்கை உங்களை உடைக்கவும் செய்யலாம். இந்த ட்ரெயினில் கடவுள் கூட ஒரு சோதனை தான். நம்பிக்கை வழியாக தப்பிக்கலாம் அல்லது அதே நம்பிக்கையில் சிக்கி மாட்டிக்கலாம். சொன்னபடி உட்காந்துட்டாரு. இவர்களுக்கு அவர் பேசினது ஒன்றுமே புரியலை. ரயில் இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் இப்போ அந்த ஓட்டத்தில் அவசரம் இல்லை. ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி உண்டாகும் அந்த கொடூரமான அமைதி இருந்தது. இப்போ பெட்டிக்குள்ளே யாருமே பேசலை. அவர்களுக்குள்ள குழப்பம், மூச்சு வாங்குகிற சத்தம் மட்டும் அழுகையை கூட மெதுவாக அடக்கி விட்டது. இப்போ அந்த ஹாண்டட் பயணிகள் அவரவர் சீட்டில் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. ஆனால் அவர்களோட கண்கள் மட்டும் கொடூரமாக இவர்களையே பார்த்துட்டு இருந்தது. அந்த நேரத்தில் திரும்ப அந்த 55 வயசு மனிதர் எழுந்தார். ராஜேந்திரன் மெதுவாக அவரை பார்த்தாரு. எல்லாரும் அமைதியாக இருங்க, அவர் ஏதோ திரும்ப சொல்கிறாரு. அந்த மனிதர் பெட்டியில் இருந்த ஒவ்வொருத்தரையும் ஒரு முறை பார்த்தாரு. அந்த பார்வையில் மிரட்டல் இல்லை, கருணையும் இல்லை, நடுநிலையும் இல்லை. அந்த 55 வயசு மனிதர் ஆழமான குரலில் சொன்னார், உங்கள் 3 பேருக்கும். அவரோட பார்வை விக்ரம், கீர்த்தனா, மணி மேலே நின்றது. இந்த ட்ரெயினில் ஒரு வாய்ப்பு வழங்கப்படலாம். ஒரு நொடி அமைதி. அல்லது வழங்கப்படாமலேயே போகலாம். இப்போ உமா அழுகையோடு கேட்டா, அப்படின்னா நிச்சயமாக இல்லைன்னு சொல்கிறீங்களா? அவர் மெதுவாக தலையாட்டினார். ஆமாம், அது எப்போன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இந்த ட்ரெயின் நேரம் காலம் பார்க்காது, நியாயத்தை கூட பார்க்காது. ஆனால் அந்த வார்த்தை திரும்ப அமைதியே கிழித்தது. ஆனால் என்ன சொல்லுங்க? அந்த வாய்ப்பு வந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கான கதவு திறக்கப்படலாம். அப்படின்னா அந்த கதவு எங்களுக்காக உண்மையாக திறக்குமா? திறக்கலாம், திறக்காமலும் போகலாம். அப்படின்னா நாங்கள் முயற்சி பண்ணணுமா வேண்டாமா? விக்ரம் கண்ணீரோட கேட்டான். அது உங்களோட முடிவு. ராஜேந்திரன் குடல் உடைஞ்சு கேட்டார். அப்போது இந்த ட்ரெயின் எல்லா சக்தியும் உள்ளது. ஆமாம், உங்கள் நம்பிக்கையையும் அது ஒரு சக்தியாக எடுத்துக்கலாம். கீர்த்தனா சொன்னா, அப்படின்னா எங்களோட கடவுள் நம்பிக்கை எங்களை காப்பாற்றுமா? அந்த மனிதர் இப்போ சிரிப்பு சிரித்தார். அப்படி நீங்கள் நினைக்கலாம். அல்லது அந்த நம்பிக்கைக்கு இந்த ட்ரெயின் ஒரு வாய்ப்பு கொடுக்குதுன்னு நினைக்கலாம். அதாவது உங்களோட நம்பிக்கைக்கு இந்த ட்ரெயின் ஒரு வாய்ப்பு கொடுக்குதுன்னு கூட நினைக்கலாம். நினைவில் வச்சுக்கோங்க, இது உத்தரவாதம் இல்லை, இது ஒரு முயற்சி. இது ஒரு சூதாட்டம் போல தான், இது ஒரு சோதனை போல தான் சொன்ன அந்த 55 வயசு மனிதர் மெதுவாக திரும்பி அவரோட சீட்டில் உட்காந்தாரு. அவர் உட்காந்ததும் ஹாண்டட் பயணிகள் திரும்ப அமைதியாக இருந்தாங்க. உமா அழுகையோடு சொன்னான், என்னங்க இது? கடவுள் நம்பிக்கை கூட நிச்சயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ராஜேந்திரன் ஆழமாக சொன்னார், ஆமாம், இந்த வாய்ப்பு மேலே மட்டும்தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். இந்த ட்ரெயினில் கடவுளுக்கு கூட உத்தரவாதம் இல்லை. நம்பிக்கை ஒரு விளக்கு, அது வழிகாட்டலாம் அல்லது கண்ணை மூடவும் செய்யலாம். கீர்த்தனா அமைதியாக இருந்தா. அதுக்கப்புறம் கண்களில் வழிந்த கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அந்த 55 வயசு மனிதரை நோக்கி திரும்ப கேள்வி எழுப்பினா. நிறைய முறை கேட்டும் அவர் அசையாமல் உட்காந்துருந்தாரு. திரும்ப ஒரு சின்ன செவிசாய்த்தல் போல் திரும்பி பார்த்தாரு. ஐயா, நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த வாய்ப்பை நான் வேறு யாராவதுக்கு மாற்றி கொடுக்க முடியுமா?
ஒரு நொடி அந்த பெட்டியே நிசப்தம். அந்த 55 வயசு மனிதர் ஆழமாக சொன்னார், முடியும். அந்த ஒரே வார்த்தை பயம், நம்பிக்கை, அதிர்ச்சி. உமா அலர்னா, கீர்த்தனா என்னடி சொல்கிற நீ? கீர்த்தனா தலையாட்டினா, அம்மா நான் இந்த வாய்ப்பை தங்கச்சிக்கு கொடுத்துட்றேம்மா. அவள் சின்ன குழந்தம்மா, அவளுக்கு கொடுத்துட்றேன். இந்த குழந்தை தாம்மா, அவளுக்கு தாம்மா இந்த வாய்ப்பு போகணும். கீர்த்தனா அழுதபடியே சொன்னான். பாக்கியா அழுகையோடு சொன்னா, அக்கா வேண்டாம் வேண்டாம், நான் அம்மா அப்பா கூட இருக்கேன், வேண்டாம், நான் தனியாக போக விரும்பலை, வேண்டாம், இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோக்கா அப்படின்னு குழந்தை மனம் மாறாத அவளும் புரியாமல் இப்போ பேசினா. இப்போது கீர்த்தனா உறுதியாக சொன்னா, இல்லை இதான் என்னோட முடிவு. அவளுடைய கழுத்தில் இருந்த வேளாங்கண்ணி மாலையை மெதுவாக கலட்டுனா. இந்த மாலையை சின்ன வயசில் நம்ம வேளாங்கண்ணி கோயிலுக்கு போனப்போ ஒரு ஃபாதர் எனக்கு ப்ரேயர் பண்ணி கொடுத்தது. அதுதான் இது வரைக்கும் என்னை எல்லா விஷயத்துலேருந்தும் காப்பாத்துச்சு. அவள் கை நடுங்கினாலும் அவளோட மனசு அசையலை. இதே போல் என்னோட தங்கைக்கு நீங்கள் வாழ்க்கை முழுதும் வழிகாட்டியாக இருங்க. கடவுளை நினச்சி பிரார்த்தனை பண்ணா. பாக்கியா, இந்த மாலை உன்னை எப்போவுமே காப்பாற்றும். சொன்ன கீர்த்தனா அந்த மாலையை பாக்கியாவோட கழுத்தில் போட்டு விட்டா. உமா அலறுனா, கீர்த்தனா என்னோட கண்ணே, உனக்கும் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாமே. 2 குழந்தைகளையும் கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாரு? என்னோட 2 குழந்தைகளுக்கும் வாய்ப்பு கொடுங்களேன் கடவுளேன்னு கத்தி அழுதா. ராஜேந்திரன் சொன்னார், ஒரு அப்பாவா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வேதனையை கொடுக்கக்கூடாது. 2 கண்ணில் ஒரு கண்ணுக்கு மட்டும் மருந்து கொடுக்க சொன்னால் எப்படி என்னால் கொடுக்க முடியும்? கடவுளே என்னோட 2 குழந்தைகளுக்கும் வாய்ப்பு கொடு அப்படின்னு அழுதாரு. கீர்த்தனா ரொம்ப பக்குவமாக பேசினா, அப்பா இந்த வாய்ப்பு அவளுக்கு போய் சேரணும், அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனம். நான் உங்கள் கூட இருந்து போராடுறேன். சொல்ல முடியாது, இந்த ட்ரெயின் அடுத்து நமக்கு வேறு விதமான விளையாட்டு வைக்கும். அது ஒரு தேர்வு போல் இருக்கலாம், இல்லை இது போல் கொடூரமான சித்திரவதைகள் நடக்கலாம், இல்லை இந்த ட்ரெயினோட முடிவில் நமக்கு இன்னும் ஏதாவது வேறு உலகம் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நான் இனிமேல் உங்கள் கூட தான் இருப்பேன். உங்களை இனிமேல் நான் தனியாக விட்டுட்டு போக மாட்டேன். எனக்கு வாய்ப்பு வந்தாலும் சரி, நான் போக போகிறதில்ல அப்படின்னு கீர்த்தனா உறுதியாக சொன்னான். கீர்த்தனா பாக்கியாவோட கழுத்தில் வேளாங்கண்ணி மாலையை போட்டு முடித்த அந்த நிமிஷம் ரயில் ஒரு நொடி மெதுவானது. அது நிற்கலை, ஆனால் ஒரு உயிர் மூச்சை பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு வந்தது. அதே போல் இப்போ விக்ரம் முன்னாடி வந்தான். அவன் கழுத்தில் இருந்த மாசாணி அம்மன் மாலையை எடுத்து கீழே மயக்கத்தில் இருந்த அவனோட நண்பன் சஞ்சய்க்கு போட்டு விட்டான். அஜயும் நவீனும் கூட சொன்னாங்க, இதைத்தான் நானும் சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்ல நண்பர்கள் 3 பேரும் கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. அதுபோல் மணி முன் வந்தான். அவனோட கழுத்தில் இருக்க அந்த தாயத்தை எடுத்து தன்னோட நண்பன் கீழே கிடந்த சேதுவுக்கு கட்டிவிட்டான். இப்போது 3 பேருடைய வாய்ப்பும் இன்னொருவருக்கு வழங்கப்பட்டது. கீர்த்தனா இப்போ சொன்னா, பாக்கியா நீ வெளியில் போனான்னா அதுவே போதும். ஆனால் அந்த வார்த்தைகள் முடிகிறதுக்கு முன்னாடி பெட்டிக்குள்ளே ஒரே நேரத்தில் சில சீட்டுகள் நகர்ந்தது. அந்த ஹாண்டட் பயணிகள் தான் முதல்ல மெதுவாக சிரித்தாங்க. இப்போ அந்த சிரிப்பு ஒரு கொடூரமான சத்தமாக மாறினது. அந்த ஹாண்டட் பெண் ரொம்ப கிண்டலோடு சொன்னா, அடடா பாருங்களேன், என்ன ஒரு தியாகம். உமா அதிர்ச்சியானா, பேய்களுக்கெல்லாம் உணர்வு இருக்குமா? சிரிக்க தான் செய்யுங்க கோபத்தில் கத்துனா. அந்த ஹாண்டட் ஆண் சொன்னா, ஏன் நாங்கள் சிரிக்கக்கூடாதா? அந்த ட்ரெயினில் அன்பு தியாகம் இதெல்லாம் புது விஷயம் இல்லையே. ஒருத்தி தன்னோட வாய்ப்பை மற்றவளுக்கு கொடுத்தா அதுக்கு நாங்கள் கைத்தட்டணுமா என்ன? இப்போ அந்த பேய் பிடித்த அந்த பெண் மெதுவாக கைத்தட்டுனா. கிளாப் கிளாப். அந்த சத்தம் முழு பெட்டியையும் உரைய வைத்தது. கீர்த்தனா நடுங்கினா. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அந்த பேய் பெண் சிரித்தபடியே சொன்னா, நீங்கள் நினைக்கிறது இந்த ட்ரெயினுக்கு பெருசாக தெரியும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் உங்கள் தப்பு. நீங்கள் போடுற கால்குலேஷன்லாம் சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது பெரிய தப்பு. சொல்ல எல்லாரும் உறைஞ்சு போயிட்டாங்க. இங்கே இருக்கிற ரூல்ஸுக்கு எதுவுக்குமே இதுதான் ரூல்ஸு அப்படின்னு எந்த திட்டவட்டமும் இல்லை. ரூல்ஸ் மாற்றப்படலாம், மாற்றிக்கிட்டே இருக்கலாம், புதிய ரூல்ஸ்கள் எழுதப்படலாம். அதுதான் இந்த ட்ரெயினோட விதி. இங்கே ஒரு பாதுகாப்பும் இல்லை, ஒரு கேரண்டியும் இல்லை. மீரா இப்போ குரல் உடைஞ்சு அழுதா. அப்படின்னா என்ன தான் நடக்கும் இந்த ட்ரெயினில்? என்ன வேணாலும் நடக்கும். ஆனால் இது ஒரு முயற்சி தான். உங்களோட இந்த சென்டிமெண்டல் முயற்சிலாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. குரூரமாக அந்த பேய் பிடிச்ச பெண் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே உக்காந்தா. பாக்கியா இப்போ பயந்து போய் சொன்னா, அம்மா அம்மா நான் அப்போ வெளியில் போக மாட்டேனா? பயப்படாத கண்ணு, கண்டிப்பாக நீ வெளியில் போவ, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல இப்போ அந்த பேய் பிடித்த இளைஞன் திரும்பி பார்த்தான். ஓ நீங்கள் இருக்கீங்களா? எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த ட்ரெயின் என்ன வேணாலும் பண்ணும். உங்களோட நம்பிக்கை, அந்த நம்பிக்கை கூட உங்களை முதல்ல கொல்லும். இப்போ அந்த ஹாண்டட் பயணிகள் எல்லாரும் அவன் சொல்லதை கேட்டு ஒரே நேரத்தில் சிரித்தாங்க. சத்தம் இல்லாத ஆனால் குரூரமான சிரிப்பு. உமா அழுதா. அட கடவுளே, என்ன இது சோதனை, சோதனைக்கு மேலே சோதனை, இது என்ன உயிர் விளையாட்டு?
ராஜேந்திரன் சொன்னான், ஆமாம், பேய்ங்களுக்கு நம்ம உயிரோட விளையாடுறது தான் பிடிக்குது. இந்த ட்ரெயினும் இந்த ட்ரெயினில் இருக்க அந்த பேய்களும் நம்ம உயிரை வச்சு விளையாடுதுங்க. இந்த ட்ரெயினில் அன்பு, தியாகம், பாதுகாப்பு எதுவுமே இல்லை. இது எல்லாமே பேய்களுக்கு ஒரு பொம்மை. ராஜேந்திரன் உயிரற்ற குரலில் சொல்லி முடித்தார். அந்த ஹாண்டட் சிரிப்பு மெதுவாக அமைதியாக மாறினது. 1 மணி நேரத்துக்கு பின்னாடி ரயில் முதலாக ஒரு வித்தியாசமான சத்தத்தை எழுப்புனது. அது சீரல் இல்லை, அலாரம் போல இல்லை, அது ஒரு கனமான மூச்சு மாதிரி இருந்தது. மீரா நடுங்குனா. என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. ரகு சொன்னா. ஏதோ மாறுது. ரயில் இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் ஜன்னலுக்கு வெளியில் இருட்டு, அதே கும்மிருட்டு. ஆனால் அந்த ஒரே இடத்தில் நகராதது போல இருந்துச்சு. ராஜேந்திரன் மெதுவாக சொன்னார், இந்த ட்ரெயின் இப்போது நிற்கிற மாதிரி இருக்குல்ல, ஆனால் நிற்காத மாதிரியும் இருக்குது. அதே நேரத்தில் பாக்கியா மெதுவாக அவளுடைய கழுத்தில் இருந்த வேளாங்கண்ணி மாலையை தொட்டா. அக்கா, தெரியலக்கா, எனக்கு ஏதோ விசித்திரமான உணர்வு இருக்குது. கீர்த்தனாவை பார்த்து சொன்னா. பயப்படாத கண்ணா, ஒன்றும் ஆகாது. ட்ரெயினின் ஒரு பகுதியில் ஒரு மங்கலான ஒலி போல தெரிஞ்சது. அதை பார்த்து பயணிகள் எல்லாரும் பயந்து போனாங்க. இப்போ அந்த 55 வயசு மனிதர் மெதுவாக எழுந்தார். இதுதான் நான் சொன்ன அந்த வாய்ப்பு. ராஜேந்திரன் நடுங்கினார். அப்படின்னா என் பொண்ணு போக முடியுமா? அந்த மனிதர் மெதுவாக தலையாட்டினார். முடியும், ஆனால் முடியாமலும் போகலாம் அப்படின்னு சொன்னார். கீர்த்தனா இப்போ கண்ணீர் வடிந்து சொன்னா, இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது? எதுவும் இல்லை. இந்த வாய்ப்பு இது யாரையும் இழுக்காது, யாரையும் தள்ளாது, அதுவாக நடக்க விடும். அந்த ஹாண்டட் பயணிகள் இப்போ சிரிக்கலை, பேசலை, அசையலை. அவங்க முகத்தில் கோபமும் இல்லை, பரிகாசமும் இல்லை. இவர்களை நோக்கி ஒரு கவன பார்வை வச்சுருந்தாங்க. அந்த பேய் பிடித்த பெண் சொன்னா, பார்ப்போம், இந்த தடவை நம்பிக்கை வெற்றி பெறுதா இல்லை நொறுங்குதான்னு பார்க்கலாம். பாக்கியா இப்போ ஒரு காலடி முன்னாடி வச்சா. காற்று அவளை சுற்றி சுழன்றது. ரயில் ஒரு நொடி முழுசாக அமைதியானது. இந்த ட்ரெயினில் வாய்ப்பு ஒரு கதவு இல்லை, அது ஒரு உணர்வு. ஆனால் பாக்கியாவால் முன்னேறி போக முடியலை. அவள் கண்களில் கண்ணீர் நிரம்பினது. பாக்கியா அழுதுகிட்டே திரும்ப வந்தா. கீர்த்தனாவை கட்டி பிடிச்சிக்கிட்டா. இல்லை, என்னால் முடியாதுக்கா. நான் ஒன்று அப்பா அம்மா விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நம்ம எங்கே போனாலும் ஒன்றாவே போகலாம், செத்தாலும் ஒன்றாவே சாவோம். எனக்கு எந்த வாய்ப்பும் வேண்டாம். பரவாயில்ல, ஆனால் என்னால் தனியாக போய் வாழ முடியாது. அந்த குழந்தை அலட்டுனது. அவள் அம்மாவோட தோள்களில் முகத்தை புதிச்சு அழுதா. அம்மா, நான் உங்கள் கூட இருந்துடுறேம்மா. இப்போ உமாவால் தேற்றக்கூட முடியலை. வேண்டாம் கண்ணா, அப்படியெல்லாம் சொல்லாத. உமாவால் பேச முடியாமல் வார்த்தைகள் அவளோட தொண்டையில் சிக்கிக்கிட்டது போல் விழுந்தது. ராஜேந்திரன் சொன்னார், இல்லை பாக்கியா, அப்பா அம்மா சொல்கிறத கேளு. ப்ளீஸ்டா கண்ணா, உனக்கான இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோ. மீராவும் இப்போ எடுத்து சொன்னா. இல்லைம்மா, நீ போய் வாழணும் பாக்கியா. அப்போதான் உன்னோட அக்கா பண்ண தியாகத்துக்கும் உன்னோட அம்மா அப்பாவோட தியாகத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கும். தயவு செஞ்சு போமா. இந்த ட்ரெயினில் கிடைக்கிற இந்த ஒரு வாய்ப்பை மட்டும் நீ பயன்படுத்திக்கம்மா. ராஜேந்திரன் திரும்ப சொன்னார், பாக்கியா குழந்தை, நான் அப்பா தானே, அப்பா சொல்கிறது கேளுடா. இந்த வாய்ப்பு திரும்ப வராது கண்ணா, இதை நீ பயன்படுத்திக்கோடா. தயவு செஞ்சு அப்பாவை மன்னிச்சிடுடா. உங்களை எல்லாத்தையும் நான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு வந்ததுக்கு நான் தாண்டா காரணம்னு அவர் தலையில் அடிச்சுட்டு அழ ஆரம்பித்தார். இல்லைப்பா, அழாதீங்கப்பா அப்படின்னு பாக்கியா சொன்னா. இப்போது உமா அழுதுகிட்டே சொன்னா, பாக்கியா கண்ணு, நீ போ, மாமா வீட்டுக்கு போ. அத்தை, மாமா எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. நீ நல்லா படிக்கன்னு. நாங்கள் எங்கேயும் போகல, எப்போவுமே உன்னை சுற்றி தான் இருப்போம். நீ பயப்படாத கண்ணு, நாங்கள் திரும்ப வந்துடுவோம். நாங்களும் எப்படியாவது திரும்ப வந்துடுவோம். நீ மட்டும் முதல்ல போ, நாங்கள் திரும்ப எப்படியாவது வந்துடுவோம் அப்படின்னு அவளை சொல்லி தேற்றுனா உமா. மீராவும் ராகுவும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் கூட அவளை தேர்த்துனாங்க. ஆமாம்மா, நீ போ, இந்த ட்ரெயின் எங்களெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நாங்கள் எப்படியாவது தப்பிச்சு வந்துடுவோம். எங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். நீ போமா, உயிரோடு இரு. பாக்கியா இப்போ முழுசாக உடைஞ்சா. நீங்கள் எல்லாரும் என்னை வலுக்கட்டாயமாக தள்ளுறீங்க, போன்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் போனால் உங்களை இழந்துடுவேனே. இல்லைம்மா, இல்லை, கண்டிப்பாக நாங்கள் திரும்ப வருவோம். போ. இப்போது பாக்கியா நடுங்கும் கால்களோட திரும்ப முன்னாடி போனா. அந்த உணரப்படுற கதவு இன்னும் அங்கே தான் இருந்தது. இந்த ட்ரெயினில் வாய்ப்பு கிடைக்கும்போது போகணும், போகலைன்னா திரும்ப அந்த வாய்ப்பு மறுக்கப்படும். பாக்கியா அந்த மங்கலான ஒளி வந்த இடத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தா. அவளுக்கு முன்னாடி கதவு இல்லை, ஆனால் ஒரு சின்ன மங்கின ஒளி, ஒரு குளிர், ஒரு அழைப்பு. அக்கா. அவள் கீர்த்தனாவை திரும்பி பார்த்து சொன்னா. அக்கா, நான் போனாலும் நீங்கள் எல்லாரும் திரும்ப வந்துருங்கக்கா. நான் உங்களுக்காக கட்டாயமாக காத்துட்ருப்பேன். கண்டிப்பாக வருவேன்டா கண்ணா, நீ சந்தோஷமாக போயிட்டு வா. உமாவும் வழி அனுப்பி வச்சா. பாக்கியா திரும்ப ஒரு காலடி எடுத்து வச்சா. அவள் கால் இப்போ காற்றுக்குள்ளே மூழ்கினது. பாக்கியா அழுதுகிட்டே சொன்னா, அம்மா, எனக்கு பயமாக இருக்குமா. பயப்படாத கண்ணு, ஒன்றும் ஆகாது. நீ போ. நீ அந்த வேளாங்கண்ணி மாலையை பிடிச்சிக்கோ கண்ணா.
இப்போ அவள் வேளாங்கண்ணி மாலையை இறுக பிடிச்சுக்கிட்டா. அவள் 2வது காலடி வச்சதும் காற்று சுழன்றது. பெட்டி நடுங்கினது. ஒரு நொடி முழு இருட்டு. உமா அலர்னா, பாக்கியா கண்ணு! கிளிக்குன்னு ஒரு சத்தம். அந்த இடம் இப்போ ஒரு வெளிச்சமாக மாறினது. வெள்ளை இல்லை, கருப்பு இல்லை, மங்கலான காலை வெளிச்சம் போல இருந்தது. பாக்கியா அந்த வெளிச்சத்துக்குள்ளே இப்போ முழுசாக நுழைஞ்சா. அந்த வெளிச்சம் மெதுவாக அவளை விழுங்கினது. தட்டு. அந்த இடம் ஒரு சத்தத்தோட திரும்ப காலியானது. கீர்த்தனா அழுதா. பாக்கியா! உமா ராஜேந்திரனை பிடிச்சிக்கிட்டு கட்டிட்டு அழுதா. எங்க பாக்கியா? பாக்கியா அவள் போயிட்டாங்க, அவள் தப்பிச்சிட்டாங்க, நம்ம மக தப்பிச்சிட்டாங்க, இந்த ட்ரெயின்லேருந்து நம்ம மகளுக்கு விடுதலை கிடச்சிருக்குதுங்க. அழுதபடி 2 பேரும் கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. அந்த 55 வயசு மனிதர் இப்போ மெதுவாக எழுந்து பேசினார். ஆமாம், இந்த தடவை இந்த ட்ரெயின் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு, அது உண்மை. ஆனால் அடுத்த தடவை அது உண்மையாக இருக்குமான்னு தெரியாது. சொன்னபடி உக்காந்துட்டாரு. திரும்ப சில மணி நேரம் கழித்து ரயிலில் அதே வித்தியாசமான சத்தம். இப்போ மீரா சொன்னா, திரும்ப திரும்ப பாக்கியா போனப்போ கேட்ட அதே சத்தம். இப்போது சஞ்சயோட உடம்பு ஒரு நொடி நடுங்கினது. உமா மூச்சு வாங்கினபடி சொன்னா, சஞ்சய், அவன் அவன் அசைகிறான். இப்போது சஞ்சய் மெதுவாக கண்களை திறந்தான். நான் நான் எங்கே இருக்கேன்? இப்போ நண்பர்கள் சொன்னாங்க. அழுதுகிட்டே சிரிப்போடு சொன்னாங்க, நீ இங்கே தான் இருக்க, நீ இன்னும் உயிரோடு தான் இருக்க. அந்த நேரத்தில் பெட்டியின் மூலையில் அதே உணர்வு. கதவு இல்லை, ஆனால் ஒரு மங்கின வெளிச்சம். அந்த 55 வயசு மனிதர் மெதுவாக எழுந்தார். வாய்ப்பு இப்போ திரும்ப வந்துருச்சு. மற்ற நண்பர்கள் சொன்னாங்க, சஞ்சய் நீ போ. இல்லைடா, வேண்டாம், நான் எங்கேயும் போகல, நான் இங்கேயே இருந்துடுறேன். கண்டிப்பாக நீ வெளியில் போகணும்டா, நீ போகணும். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ உண்மையாகவே மதிக்கிற அப்படின்னா நீ போகணும். எங்கள் சார்பாக எல்லாத்தையும் நீ தான் போய் வெளியிலேருந்து செய்யணும். என்னோடய அப்பா அம்மா, இவனோட அக்கா, எல்லாருக்கும் நீ தான் செய்யணும். நீ மட்டும்தான் செய்யணும். எங்கள் 3 பேர் சார்பாக உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நீ மட்டும்தான், உன்னால் மட்டும்தான் இதை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்ல சஞ்சய்க்கு என்ன சொல்கிறதுன்னு குழப்பமாக இருந்தது. நீங்கள் இல்லாமல் போய் நான் என்னடா பண்ண முடியும்? இல்லை, நீ போனால் நம்ம எல்லாமே ஜெயிச்ச மாதிரி. வெளிச்சம் மெதுவாக சஞ்சயை சுற்றி வந்தது. ரயிலில் திரும்ப முழுசாக அமைதி. இப்போது ஹாண்டட் பீப்புள் திரும்ப அமைதியாக பார்த்தாங்க. இந்த ட்ரெயினில் வாய்ப்பு எப்போதும் தியாகத்துக்கு தான் வந்து நிற்கிது. ரயில் இப்போது வேகமாக ஓடிக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் இப்போது அதோட ஓட்டம் அவசரம் போல் இல்லை, ஒரு காத்திருப்பு போல் இருந்தது. சஞ்சய் மெதுவாக தலையை தூக்குனான். அவன் கழுத்தில் மாசாணி அம்மன் டாலர் அசைந்தது. அது அசைகிறப்ப அந்த பெட்டிக்குள்ளே ஒரு விசித்திரமான அமைதி பரவுனுச்சு. விக்ரம் மெதுவான குரலில் சொன்னான், இங்கே ஏதோ நடக்குது, ஆனால் அது பாசிட்டிவாக இருக்குது. சஞ்சய் உடனே முன்னாடி நண்பர்கள் 3 பேரோட கையையும் பிடிச்சான். அவங்க சொன்னாங்க, இந்த ட்ரெயினில் இருந்து நீ வெளியில் போகிறது எங்கள் 3 பேரோட உயிரோட நீ ஒரு மனிதனாக போகிற. ஆமாம். சஞ்சய் அவர்களுடைய முகங்களை ஒன்றொன்னா பார்த்தான். இப்போ அந்த பார்வையில் பயம் இல்லை, குழப்பம் இல்லை, ஒரு புரிதல் இருந்தது. சஞ்சய் முன்னாடி போக பெட்டியின் மறுபுறத்தில் இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு கதவு இப்போ மெதுவாக தோன்ற ஆரம்பிச்சது. அது இரும்பு கதவு இல்லை, அது மரக்கதவு இல்லை, அது ஒரு வெளிச்ச கதவு. அந்த கதவுக்கு மங்கலான ஒளி இருந்தது. இப்போ மீரா நடுங்கிற குரலில் சொன்னா, போ சஞ்சய், உனக்கான வாய்ப்பு வந்துருச்சு. ராஜேந்திரன் சஞ்சயை பார்த்தாரு. அவருடைய கண்களில் ஒரு அப்பாவோட வலி. சஞ்சயை பார்த்து சொன்னார், பயப்படாத மகனே, நீ எனக்கு பையன் மாதிரி தான். போ, வெளியில் போய் உயிரோடு இரு. உமா மெதுவாக கைகளை குப்பி கண்ணீர் வடிச்சா. அந்த அம்மன் உன்னை காப்பாற்றட்டும் சஞ்சய். சஞ்சய் இப்போ விக்ரமின் தோலை பிடிச்சான். இப்போது விக்ரம் தழும்பிய கண்களோட சஞ்சயை பார்த்து சொன்னான், சஞ்சய், என் அம்மா கிட்ட போய் சொல்லு, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லு. நவீன் சஞ்சயோட கையை இறுக பிடிச்சான். டேய், இந்த ட்ரெயினை பற்றி யாருக்கிட்டேயும் சும்மா கூட சொல்லாதடா. அந்த சோகத்தில் கூட அவர்களுக்குள்ள ஒரு சிரிப்பலை வந்தது. அஜய் கண்களை தொடச்சிக்கிட்டு சொன்னான், சஞ்சய், நீ போகிறப்ப தயவு செஞ்சு பின்னாடி திரும்பி பார்க்காதடா. சஞ்சய் மெதுவாக எழுந்தான். அவனோட கால்கள் இன்னும் நடுங்கினது. ஆனால் அவன் நடந்தான். ஒவ்வொரு அடியும் அந்த தியாகத்தோட சத்தம். அவன் கதவை நெருங்குறப்போ அந்த டாலர் ஒரு கொஞ்சம் சூடான மாதிரி உணரப்பட்டது. சஞ்சய் மனசுக்குள்ளே நினச்சான், நான் உயிரோடு இருக்கணும், எனக்காக இல்லை, என்னோட நண்பர்களுக்காக. அவன் கதவுக்கு முன்னாடி போய் நின்னான். அந்த நொடி அவன் திரும்பி பார்த்தான். விக்ரம், நவீன், அஜய் 3 பேரையும் பார்த்துக்கிட்டே நின்னான். இப்போ சஞ்சய் எதுவும் பேசலை. ஒரு சின்ன தலையசைப்பு. அதுவே ஒரு வாழ்க்கைக்கான வாக்குறுதி போல இருந்தது. சஞ்சய் கதவை தொட்டான். அந்த நொடியில் அந்த மங்கலான ஒளி, அந்த காற்று, ஆழமான அமைதி. சஞ்சய் அந்த கதவுக்குள்ளே முழுவதுமாக மறைஞ்சான். கதவு மெல்ல மெதுவாக மூடினது. அந்த பெட்டிக்குள்ளே திரும்ப முழு அமைதி. விக்ரம் சொன்னான், நம்ம தியாகம் வீண் போகலை. ரயில் திரும்ப அதே பழைய வேகத்தில் ஓட ஆரம்பித்தது. இப்போது திரும்ப சேதுவுக்கான வாய்ப்பு. அதே போல்
அதே போல் அந்த வாய்ப்பும் முன்னாடி நிகழ்ந்தது போலவே நிகழப்பட்டது. கடைசியாக சேது அந்த கதவுக்குள்ளே மறைந்த பின்னாடி ரயில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனால் அந்த ஓட்டம் இப்போ ஒரு வேட்டையாடும் மிருகத்தோட அமைதியான நடை மாதிரி இருந்தது. பெட்டிக்குள்ளே யாரும் பேசலை, யாரும் நகரலை. ஆனால் அந்த அமைதி இயல்பானது இல்லை. முதல்ல அந்த 55 வயசு மனிதர் மெதுவாக எழுந்தார். அவரோட கண்கள் இப்போ முன்னாடி போல இல்லை. அது ஒரு தீர்ப்பு போல இருந்தது. அவருக்கு பக்கத்தில் அந்த பேய் பிடித்த பெண் தலையை நிமிர்த்தி நின்னா. அவளோட முகம் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதி புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதி போல இருந்தது. அவன் மெதுவாக சொன்னா, இல்லை, இது நடந்திருக்க கூடாது. அவள் குரல் ஒரே நேரத்தில் பெட்டியோட எல்லா மூலைகளும் எதிரொலித்தது. அந்த 55 வயசு மனிதர் சொன்னார், ஆமாம், நடந்திருக்க கூடாது தான், ஆனால் நடந்துடுச்சு. ஒரே பயணத்தில் 3 வாய்ப்புகள். அது இந்த ட்ரெயினோட ரூல்ஸே கிடையாது. இப்போது அந்த வயதான மனிதர் சொன்னார், ட்ரெயின் தான் புது புது ரூல்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்குன்னு ரூல்ஸ் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். நம்பிக்கை, தியாகம், இந்த ரெண்டுக்குமே இந்த ரயில் வாய்ப்பு கொடுத்துருக்கு. இல்லை, இந்த ட்ரெயினில் நியாயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த பேய் பெண் சொன்னா. இப்போது அந்த 55 வயசு முதியவர் சொன்னார், இப்போது இந்த ட்ரெயினில் சில ரூல்ஸ் புதுசாக வந்திருக்கு. அதாவது இந்த ட்ரெயின் 2 விஷயங்களை ஏற்குது, நம்பிக்கையும் தியாகத்தையும் ஏற்குது. நீங்கள் அந்த ரெண்டையும் உபயோகித்து அதை வாய்ப்பாக பயன்படுத்தி 3 பேரை வெளியேற்றிட்டீங்க. இனிமே உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. இனிமே இந்த பயணத்தில் ஒரு கதவும் திறக்கப்படாது. இந்த வார்த்தைகள் பெட்டிக்குள்ளே ஒரு சாபம் மாதிரி விழுந்தது. விக்ரம் தலையை குனிஞ்சான். மெதுவான குரலில் கேட்டான், அப்போது இந்த ட்ரெயின் எங்களை எங்கே கொண்டு போகுது? இப்போது அந்த பேய் பிடித்த மனிதர்கள் ஒரே நேரத்தில் சிரித்தாங்க. அதை நாங்கள் சொல்ல மாட்டோமே, இனிமேல் தான் அந்த விளையாட்டே ஆரம்பம். ட்ரெயினில் திரும்ப அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. அந்த ஓட்டம் இன்னும் வேகமாக இருந்தது. இப்போது யாருக்கும் அந்த ஓட்டத்துக்கு மேலே பயம் இல்லை. பயம் முடிஞ்சிடுச்சு. பெட்டிக்குள்ளே இருந்தவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இல்லை. அவங்க எல்லாருக்கும் ஒரு புரிதல் வந்துடுச்சு. இனிமே நமக்கு வாய்ப்பில்லை. இந்த ட்ரெயின் தான் நம்மளோட கடைசி பயணம். ராஜேந்திரன் ஆழமாக மூச்சு வாங்கினார். அப்படின்னா நம்ம இங்கேருந்து வெளியே போக முடியாதுல்ல? யாரும் பதில் சொல்லலை. பதில் சொல்ல வேண்டிய அந்த பேய்கள் அவர்களுக்கு முன்னாடி நின்னது. இப்போ அந்த 55 வயசு மனிதர் எழுந்தார். இந்த முறை அவரோட குரல் அறிவிப்பு போல இருந்தது. இந்த பயணத்தில் நீங்கள் தப்பிக்க வரல, நீங்கள் ஒரு முடிவை நிறைவேற்ற வந்திருக்கீங்க. இதை கேட்டதும் மீரா ரகுவோட கையை இறுக்கமாக பிடிச்சா. இந்த முறை அவள் குரலில் அழுகை இல்லை. நான் தயார் ரகு, இனிமே முயற்சியெல்லாம் தேவையில்லை, ரகு சொன்னான். இப்போது நம்ம பேசுகிறது தான் நிஜமான தைரியம் மீரா. உமா கீர்த்தனாவை பக்கத்தில் எழுத்துக்கிட்டா. என்ன நடந்தாலும் நம்ம ஒன்றா தான் இருக்கணும். கீர்த்தனா அம்மாவோட தோள்களில் தலையை வச்சுக்கிட்டா. அம்மா, நீ கவலைப்படாதம்மா, நான் பயப்படலை. என்ன வருதோ அதை எதிர்பார்த்து காத்திருக்கேன். இப்போது அந்த 55 முதியவர் முன்னாடி வந்து பேசினார். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா இனிமேல் நீங்கள் ஓட வேண்டாம். அவர் கையை பெட்டியை சுற்றி ஒரு வட்டம் போட்டது போல் போட்டார். அந்த ட்ரெயின் அசைஞ்சது. இந்த ட்ரெயினில் இனிமேல் நீங்களும் ஒரு அங்கம். இனிமே உங்களுக்கான விளையாட்டை நாங்கள் ஆரம்பிப்போம். இந்த வார்த்தைகள் யாரையும் கத்த வைக்கலை, பயத்தை கொடுக்கலை, ஓட வைக்கலை. அனைவரும் அதை எதிர்நோக்கி அப்படியே நின்னாங்க. பயம் இல்லை, கோபம் இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு போல இருந்தது. ராஜேந்திரன் மெதுவாக சொன்னார், இனிமேல் என்ன நடக்கும்? இப்போ ஹாண்டட் பீப்புள் சொன்னாங்க, அது நீங்கள் தாங்க முடிகிற அளவுக்கு இருக்காது. ரயில் இப்போ திரும்ப ஒரு புதிய சத்தத்தோடு ஓட ஆரம்பித்தது. அது வேகம் இல்லை, மெதுவாகவும் இல்லை, அது ஒரு தீர்மானம் போல் ஓட ஆரம்பித்தது. இனிமே தப்பிக்கும் வாய்ப்பு இல்லை, கதவு இல்லை, இனிமே விளையாட்டு மட்டும்தான். ரயில் ஓடிக்கொண்டே இருந்தது. அங்கே ஒரு சின்ன மாற்றம் வந்தது. அந்த மாற்றத்தை முதல்ல கவனித்தது மீரா தான். ரகு, வெளியில் பாரு. ரகு மெதுவாக ஜன்னல் பக்கம் திரும்பினா. அவன் கண்கள் ஒரு நொடியில் உறைந்து போச்சு. இது இது ஜன்னலுக்கு வெளியில் அது நகரம் இல்லை, கிராமம் இல்லை, காடு இல்லை, எதுவுமே இல்லை. அங்கே இருந்தது ஒரே ஒரு விஷயம், முடிவில்லாத இருள். அந்த இருளுக்குள்ளே மெதுவாக ஏதோ ஒன்று அசைஞ்சுது. கீர்த்தனா அதிர்ச்சியோடு கேட்டா, அப்பா அப்பா, அந்த இருட்டுக்குள்ளே எதுவும் நகர்ற மாதிரி இருக்குது. ராஜேந்திரன் ஜன்னலுக்கு பக்கத்தில் நெருங்கினார். அந்த இருளுக்குள்ளே மெதுவாக வெளிப்பட்டது ஒரு நிலப்பரப்பு. அது ஒரு பரந்த சமவெளி. அந்த சமவெளி முழுக்க சிதைந்த ரயில் பெட்டிகள். ராஜேந்திரன் குரல் உடைஞ்சு சொன்னார், இதெல்லாம் நம்மளை போல் பயணிகளை ஏற்றிட்டு வந்த பழைய ரயில்கள். அது எல்லாமே சிதைஞ்சு போயிருக்கு, அழிந்த ரயில்கள். உமா கண்ணீரை வழிய சொன்னா, அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் இங்கே தான் இறந்து போயிருக்காங்களா? அவள் வார்த்தையை முடிக்கலை. அந்த 55 வயது ஆள் இப்போ வந்தார். இந்த முறை அவர் குரல் ஒரு கதை சொல்லும் குரல் போல் இருந்தது. ஆமாம், நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது எல்லாம் உண்மைதான். இதுதான் இந்த ட்ரெயினோட இறுதி இடம். இதுக்கு பெயர் இல்லை.
ஏன்னா இங்கேருந்து யாரும் திரும்பி போகவும் முடியாது. இது ஒரு கல்லறை மாதிரி இருக்குது. கல்லறைன்னு சொல்லலாம், இல்லை உயிர்களோட சேமிப்பு இடம்னு சொல்லலாம். தோல்வி அடைந்த உயிர்களோட இடம். அந்த 55 வயது மனிதர் சொல்ல அந்த இருட்டுக்குள்ளேருந்து மெதுவான குரல்கள், அழுகை, சிரிப்பு, கத்தல், அது எல்லாமே ஒரே நேரத்தில். மீரா காதை மூடுனா. ஐயோ, இந்த சத்தம் என்னால் தாங்க முடியல, ரொம்ப ரொம்ப பயத்தை கொடுக்குது. ரயில் இப்போது மெதுவாக வேகத்தை குறைச்சிது. இந்த முறை அது அங்கே நிற்க போகுது. இப்போது அந்த ஹாண்டட் பீப்புள் ஒரே குரலில் சொன்னாங்க, தயாராகுங்க, உங்கள் முடிவை நீங்களே பார்க்க போகிறீங்க. இது முதல் காட்சி தான். பெட்டிக்குள்ளே இருந்த அனைவரும் உறைந்து நின்னாங்க. 15 வருடங்கள் கடந்து விட்டது. பல இழப்புகள், பல உயிர்கள் தொலைந்து விட்டது. ஆனால் அந்த இரவு யாருடைய வாழ்க்கையிலிருந்தும் முழுசுமாக மறையலை. உலகம் நகர்ந்தது, காலம் ஓடினது, வலி கூட மெதுவாக மங்கி போனது. ஆனால் அந்த நினைவு, அது மட்டும் நிற்கவே இல்லை. அந்த இருட்டான பயணத்துக்கு பிறகு பாக்கியா உயிரோட வெளியில் வந்தா. அவள் தனியாக இல்லை. அவளோட பக்கத்தில் அதே பயணத்தில் உயிரோட தப்புன சஞ்சய். ஆமாம், காலம் அவர்களை நெருக்கமாக்குனது. பயம், இழப்பு, நினைவு எல்லாம் சேர்ந்து ஒரு உறவாக மாறினது. அவர்கள் இருவரும் திருமணம் செய்துக்கிட்டாங்க காலப்போக்கில். அந்த திருமணம் சந்தோஷத்துக்காக மட்டும் இல்லை, நம்ம உயிரோடு இருக்க காரணம் யாரோ அதை நம்ம எப்பவும் மறக்கக்கூடாது என்ற ஒரு மௌனமான சத்தியம். இரவு அதே ரயில்வே ஸ்டேஷன். காலம் மாறி இருந்தாலும் அந்த இடம் அதே மாதிரி தான் இருந்தது. ஸ்டேஷன் மாஸ்டர் வழக்கம் போல் 12:10க்கு டியூட்டியை முடிச்சுக்கிட்டு பேக்கை எடுத்துக்கிட்டாரு. இன்றைக்கி கடைசி ட்ரெயின் 12 மணிக்கே போயிடுச்சு சார். செக்யூரிட்டி அலட்சியமாக தலையசைச்சான். ஆமாம், கரெக்டாக போயிடுச்சு சார். பிச்சைக்கார தாத்தா அதே இடத்துல அதே சுவரில் சாஞ்சு உட்காந்துருந்தாரு. அவர் மட்டும் எப்பவும் போல் இந்த இருட்டு பாதையே பார்த்துட்டு இருந்தார். அந்த ரயில்வே ஸ்டேஷனோட பெஞ்சில் ஒரு தம்பதி அமைதியாக உட்காந்துருந்தாங்க. அந்த பெண் முன்பை விட அமைதியான முகம், ஆனால் கண்களில் இன்னும் எதிர்பார்ப்பு. பாக்கியா அவள் கையை பிடிச்சபடி பக்கத்தில் உட்காந்துருந்தவன். எளிமையான உடை, ஆழமான பார்வை. சஞ்சய். அவங்க பேசலை, அவங்களுக்கு வார்த்தைகள் தேவையில்லை. பாக்கியா மனசுக்குள்ளே சொன்னா, அம்மா, அப்பா, அக்கா, ஒரே ஒரு தடவை மட்டும். சஞ்சய் மனசுக்குள்ளே சொன்னா, விக்ரம், நவீன், அஜய், ஒரு தடவை மட்டும், உங்களை ஒரே ஒரு தடவை மட்டும் நான் பார்க்கணும். அவர்கள் அந்த ஸ்டேஷனுக்கு வருஷம் இதே தேதி இதே நேரம் வர்றது பழக்கம் ஆகிட்டது. ஒவ்வொரு வருடமும் அதே தேதி அதே நேரத்தில் அவங்க அந்த ட்ரெயினில் ஏறுறதுக்காக வரல. அந்த ட்ரெயினில் அவங்க அப்பா, அம்மா, அக்கா, நண்பர்களை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. இவர்களை ஒட்டி இருந்த பக்கத்து பெஞ்சில் சேது உக்காந்துருந்தான். அவனும் அதே எதிர்பார்ப்போட, தன்னோட நண்பன் மணியை ஒரு தடவையாவது அந்த ட்ரெயினில் பார்க்க மாட்டோமோ அப்படின்ற அதே எதிர்பார்ப்போடு உட்காந்துருந்தான். இப்போது அவன் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகியிருந்தான். அவனோட வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் இருந்தாலும் முகத்தில் அந்த வலி, இழந்து விட்ட அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருந்தது. 15 வருஷமாக அந்த 3 பேரும் அந்த ட்ரெயினுக்காக காத்திருந்தாங்க. ஆனால் அந்த ட்ரெயின் வரவே இல்லை. அவர்கள் ஒவ்வொரு முறையும் மௌனமாக எழுந்து திரும்பி போனாங்க. இந்த வருஷம் மட்டும் ஏதோ வித்தியாசமாக இருந்தது. பாக்கியா இப்போ திடீர்னு டிஜிட்டல் போர்டை பார்த்தா. சஞ்சய், அங்கே பாரு, டிஜிட்டல் போர்ட் மெதுவாக மின்னது. லாஸ்ட் ட்ரெயின் 12:47 AM ஷெட்யூல்டு. சஞ்சய் அவளுடைய கையை இறுக பிடிச்சான். நம்ம இன்னைக்கு பார்த்துருவோமா? பாக்கியா மெதுவாக தலையசைச்சா. தூரத்தில் ஒரு மிக மெதுவான இரும்பு சத்தம், ட்ரெயினோட சத்தம். பிச்சைக்கார தாத்தா பயந்தார். ஐயோ, ட்ரெயின் திரும்ப வருது. டிஜிட்டல் போர்டு முழுவதுமாக இப்போ ஒளிர்ந்தது. தூரத்தில் ஒரு நிழல் மெதுவாக அசைஞ்சது. பாக்கியாவும் சஞ்சயும் சேதுவும் ஒரே நேரத்தில் அதை பார்த்தாங்க. இந்த முறை அவங்க பார்த்ததில் பயம் இல்லை, ஒரு அமைதி இருந்தது. இந்த நாவலோட கடைசி பகுதியை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். அடுத்து இந்த நாவலோட சீக்வல் 2 நம்ம ரெடி பண்ணலாம். ஆமாம், 15 வருஷம் கடந்துருச்சு. வாழ்க்கை முன்னேறினது. சிலர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, சிலர் நினைவுகளை மறக்க முயன்றாங்க. ஆனால் அந்த ட்ரெயின் நினைவுகளை மறக்கவே இல்லை. கடைசி ட்ரெயின் ஒரே ஒரு தடவை தான் வரும் அப்படின்னு யார் சொன்னது? அடுத்த சீக்வலில் அந்த ஸ்டேஷனுக்கு மட்டும் இல்லை, இந்த முறை வேறு இடங்களில், வேறு நேரங்களில், வேறு மனிதர்கள் கூட அந்த ட்ரெயினை நினச்சா அந்த ட்ரெயின் அவர்களுக்காக வரும். ஆமாம், சீக்வல் 2ல் ட்ரெயினில் ஏறுவது மட்டும் ஆபத்தில்லை, அந்த ட்ரெயினை பற்றி நினைக்கிறதே அதுக்கு ஒரு அழைப்பாக மாறுது. கடைசி ட்ரெயினோட முதல் பயணம் முடிந்தது. ஆனால் அடுத்த பயணம் இன்னும் கணக்க முடிக்கலை. ஓகே வியூவர்ஸ், நம்ம இந்த கதையை இங்கேயே முடிச்சுக்கலாம். சீக்வல் 2 நான் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த மாதிரியான கான்செப்டில் நம்ம கொண்டு போகலாம். இந்த நாவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாமே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். உங்கள் யுவதி. டாட்டா.